ஆர்சிபி பிளேயரான நம்ம டிம் டேவிட் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் பண்ணிருக்காரு தனது சொந்த டீமான ஆஸ்திரேலியாவுக்கு. அது என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதாவது இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் வாஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் 20 இன்னைக்கு நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா 214 ரன்களை டார்கெட்டா செட் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஸ்டார்டிங்லயே ஆஸ்திரேலியா விக்கெட் விட்டாலும் பின்னாடி அப்புறம் வந்தான் பாருங்க ஒருத்தன். அப்படிங்கிற மாதிரிதான் தலைவன் டிம் டேவிட் இறங்கி வெஸ்ட் இண்டீஸ் பவுலரை போட்டு ஓலன்னு பொழந்து தனது ட்ரேட்மார்க் செஞ்சுரிய போட்டிருக்காரு. ரொம்ப காலமா என்னடா இவர் செம்மையா பேட்டிங் ஆடிட்டு இருக்காரு, பட் செஞ்சுரி வரலையேன்னு கேட்டுட்டு இருந்தப்போ தலைவனுக்கு இன்னைக்கு வந்திருக்குது செஞ்சுரி. அது 37 பால்ல செஞ்சுரி போட்டு மரண மாஸ் காமிச்சிருக்காரு தலைவர் டிம் டேவிட். அதுலயும் பாருங்க, வேல்ஸ் ஃபாஸ்டஸ்ட் T20 50 அப்படிதான் பண்ணிருக்கிறாப்ல. அதுலயும் 16 பாலுக்கு 50 ரன் அடிச்சு வேற மாதிரி சம்பவம் பண்ணிருக்காரு இன்னைக்கு வெஸ்ட் இண்டீஸ் கிரவுண்ட்ல. எனக்கே ஒரு ஷாக்கிங், இது டிம் டேவிட்டா? அதாவது ஒரு காலத்துல ஆர்சிபி டீம்ல இருந்து வெளியே போனாலே ஃபார்ம் அவுட் ஆயிருவாங்கன்னு அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா டிம் டேவிட் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஆர்சிபிக்கு ரிட்டைன் ஆனாரு. அதுல இருந்து தலைமை ஃபார்ம் வேற மாதிரி எந்த மாதிரி அந்த மாதிரி போயிட்டு இருக்குதுங்க தலைவனோட ஃபார்ம். ஆர்சிபி டீமுக்கு மட்டும் இல்லைங்க, இப்ப கிரிக்கெட் ஆஸ்திரேலியா ஜாம்பவான்கள் இருக்கிற இடத்துல தலைவர் 37 பாலுக்கு T20 செஞ்சுரிய போட்டு தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் T20 செஞ்சுரியா வந்திருக்கிறாப்புல. வேற மாதிரி சம்பவம். இது ஆஸ்திரேலியாவுக்கு ரொம்ப பெரிய விஷயம். டிம் டேவிக்கு முற்றிலும் மகத்தான பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. சம்பவத்தின் உச்சம் அது யாருகிட்ட கேளுங்க, நம்ம டிம் டேவிட் பதில் சொல்லுவாரு. ஒவ்வொரு அடியும் தரமான ஷாட், அது ஸ்பின்னர்ஸ வச்சு செய்யும்னு செஞ்சுட்டாப்புல நம்ம டிம் டேவிட். இப்படியே போயிட்டு இருந்தா ஜேக் பிரேசர் மேக்கருக்கு வாய்ப்பு சுத்தமா கிடைக்காது. ஏன்னா ஜேக் பிரேசர் மேக்கர் ஓப்பனிங் இறங்கி இவர் அடிக்கிறதே இல்லை. ஸோ அதனால இன்னைக்கு மேட்ச்ல மேக்ஸ்வெல்ல ஓப்பனிங் இறக்கி விட்டு டிம் டேவிட் உள்ள கொண்டு வந்த மேட்ச்லயே 16 பாலுக்கு 50 அடிச்சு, அதுக்கப்புறம் 37 பாலுக்கு 100 அடிச்சு, அது தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் T20 செஞ்சுரி அடிச்சதுனால ஆஸ்திரேலியா கேப்டன் மிட்டில் மார்ஸ் யோசிப்பாரு, இனிமேல் ஜேக் பிரேசர் மேக்கர் ஆட மாட்டாரு, ஓப்பனிங் மேக்ஸ்வெல்ல போட்டுட்டு நாங்க மிடில் ஆர்டர்ல பினிஷர் ரோலுக்கு நம்ம டிம் டேவிட் தான் நாங்க யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு பிளேயரை நாங்க எப்படி மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாரு. இனிமேல் வரும் காலகட்டத்துல டிம் டேவிட் எல்லா மேட்சும் பிளே பண்ணுவாரு ஆஸ்திரேலியாக்காவ அப்படின்னு சொல்லி இப்ப சொல்லிட்டு வர்றாங்க நெட்டிசன்ஸ். இதே மாதிரிதான் ஃபார்ம்ல இருக்கணும் டிம் டேவிட். அப்பனாதான் ஆர்சிபியும் ஃபார்ம்ல இருக்கும், அப்பனாதான் ஆஸ்திரேலியாவும் ஃபார்ம்ல இருக்கும். நீங்க போற லீக் எல்லாத்துலயும் ஃபார்முக்கு வந்துருங்க. முல்தான் சுல்தான், ஆர்சிபி, ஆஸ்திரேலியா, கோபரட் கரிக்கன்ஸ், எல்லா பிரான்சிஸ் லீக்லயும் தலைவர் செஞ்சுரி மேல செஞ்சுரி போட மனமாற வாழ்த்துக்கள் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல டிம் டேவிட் அசாதாரணமான பர்ஃபார்மன்ஸ பண்ணி எக்ஸாம்பிளை ஒரு ரெக்கார்ட பதிவு பண்ணதுக்கு கங்கராஜ். டிம் டேவிட் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் ப்ரொடியூஸ் எவர் இன் T20 கிரிக்கெட் அப்படிங்கிற மாதிரி பெருமிதமா சொல்லலாம் ஆஸ்திரேலியா. டிம் டேவிட் 37 பாலுக்கு செஞ்சுரி அடிச்சதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.